சேமா கேகே நகர் முத்துசாமி சாலை வந்திருக்கேன். உள்ளே போய் அவங்கக்கிட்டே கேட்கலாம் என்னென்ன வெரைட்டி இருக்குது, என்னென்ன ரேட்டு எல்லாமே அவங்களே ஒரு வாட்டி சொல்லுவாங்க. வெரைட்டி இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க. 2 காம்போ இருக்குண்ணா. இங்கே இப்போதைக்கு இன்னைக்கு ரேட் வந்து 120 170 போட்டுருக்கோம். யூஷுவல் ரேட் வந்து 100 150. இப்போ கேஸ்னால 20 ரூபாய் கேஸ் ரேட் ஏறி இருக்கிறதுனால நீங்களும் ரேட் ஏற்றிருக்கீங்க. ஓகே, 120 170 2 காம்போ. அந்த 120ல என்னென்ன வெரைட்டி வரும்? மீன் வரும், முட்டை வரும், சிக்கன் தொக்கு வரும், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், அன்லிமிட்டெட் சாப்பாடு, சைடிஸ் வந்து லிமிட்டெட். 170ல வந்து முட்டை, மீன், சிக்கன் தொக்கு, சிக்கன் 65, ரத்த பொரியல், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், சாப்பாடு அன்லிமிட்டெட், சைடிஸ் வந்து லிமிட்டெட். சைடிஸ் மட்டும் லிமிட்டெட். ஆமா, சரி, ஓகே. ஒரு எங்களுக்கு ஒரு 120ல ஒன்றும் 170ல ஒன்றும் கொடுத்துருங்க சாப்பிட. தேங்க்யூ. ஓகே. இது வந்து 170 காம்போ. இது சிக்கன் கிரேவி இருக்கு, ரத்த பொரியல் இருக்கு, ஒரு ஃபிஷ் ஃப்ரை இருக்கு, அப்புறம் வந்து சிக்கன் 65, ஒரு போன்லெஸ் சிக்கன் 65 ஒரு இருக்கு. இது வந்து 170. நீங்க சொல்லுங்க என்னென்ன இருக்கு. இது வந்து 120. இது 120. 120ல வந்து ஒரு மீன் வறுவல் ஒன்று இருக்கு, ஒரு முட்டை ஒன்று இருக்கு, ஒரு சிக்கன் கிரேவி. இப்போ ரைஸ் வந்து அன்லிமிட்டடா, இந்த கிரேவி மட்டும் வந்து லிமிட்டெட். சைடிஷ் மட்டும் லிமிட்டெட். ஆமா, ரைஸ் தருவாங்க. ஆமா, சிக்கன் வந்து சிக்கன் தொக்கு குக் ஆகி நல்லா தான் இருக்கு. இது என்ன கிரேவி? அது சிக்கன் கிரேவி 65. ஆனால் எனக்கு 65 தரல. அது 170 காம்போ. உங்க ரத்த பொரியல் கூட தரல. இருந்தா இப்போ நல்லா இருக்குது. ஒரு ஃபிஷ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் காரம் ஸ்பைசி எல்லாமே. வந்து கொஞ்சம் சின்ன ஃபிஷ் தான். இது வந்து ஏரி மீன் நினைக்கிறேன்ல. அப்படியா? பார்த்து சொல்கிறேன். பார்த்தா தெரியாதா? ஏரி மீன் இல்லை, ஏரி மீன் தான். ஏரி மீன் நினைக்கிறேன். ஏரி மீன். ஓகே. கிரேவி சாப்பிட்டு பாருங்க. ஆனால் வந்து உனக்கு என்ன தோணுதோ. ஆக்சுவலாக வந்து இது வந்து சிக்கன் கிரேவி மாதிரி இல்லை, வெஜ் கிரேவி மாதிரி இருக்கு. இப்போ சிக்கனோட ஃப்ளேவர், ஆமாம், வெறும் மசாலா தான் டாமினேட் பண்ணுது. சிக்கனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் கிரேவி மாதிரி இருக்கு. இதில் இந்த கிரேவியில் வந்து பயங்கர டேஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லை. சாப்பாட்டுக்கு ஒரு 120க்கு இது வந்து 170க்கு ஓகேவா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை. இதுவும் அதே தான் 120க்கு. ஆமாம். இப்போ அந்த சிக்கன் கிரேவின்னு ஒன்று இதில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கிரேவி பண்ணி பார்ப்போம். இந்த கிரேவி டேஸ்ட் பண்ணுவோம். சிக்கன் கிரேவியில் சிக்கன் தொக்கு. இது வந்து சிக்கன் தொக்கு சூப்பராக இருக்கு. அந்த சிக்கன் தொக்கு போட்டு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்கும். இந்த கிரேவி மட்டும்தான் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. மற்றபடி சிக்கன் தொக்கு வந்து செம்மையாக இருக்கு. மீன் வேற ஏதாவது குழம்பு இருக்கான்னு ட்ரை பண்ணுவோமா? வேற என்ன குழம்பு இருக்குது கேட்கலாமா? குழம்புப்பா, மீன் குழம்பு. மீன் குழம்பு வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற மீன் குழம்பு மாதிரி இல்லை, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கு.
எனக்கு மீன் ஒரு மீன் துண்டு போட்டுருக்காங்க. சாப்பிடு சாப்பிடு. இது இன்னும் பயங்கர பெரிய வஞ்சிர மீன் துண்டு போட்ட மாதிரியே சொல்லிடுறேன். ஓகே, என்ன மீன் துண்டு இது? என்ன மீன் இது? மீன் தெரியலையே. கண்டுபிடி. பயங்கரமா மீன்லாம் வாங்குற வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இது கவலை ஃபேமிலி தான். கவலை ஃபேமிலி. ஆமா, அதோட நிறைய வெரைட்டி வரும்ல. அதுல வந்து ஒரு மீன் அவங்களுக்கு தான் தெரியாது. மீன் என்ன மீன் கண்டுபிடிக்க சொன்னா கவலை ஃபேமிலி கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாண்டா, அதோட மீன் கரெக்டான பேர் தெரியல. பட் நம்ம வந்து இந்த மீன் பட்டினம்பாக்கத்தில் சாப்பிட்ற மாதிரி மீன் குழம்பு கிடையாது. இது வந்து நார்மலா வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு நார்மல் மீன் குழம்பு மாதிரி இருக்குல்ல. அப்படி இல்லை, ரொம்பவே கொஞ்சம் அந்த அளவுக்கு நான் டேஸ்ட்டும் இல்லை. மீன் குழம்பு ரொம்ப கம்மியாக இருக்கு, டேஸ்ட் கம்மியாக இருக்கு. மீனோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததுல எங்களுக்கு வந்து ஒரு 100க்கு ஒரு 50 மார்க் தான் போடலாம். 50% தான் எங்களுடைய இதோட ரிவ்யூ. அதனால் எங்கள் ரிவ்யூ பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. வந்து சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது எல்லாம் ஒரு காம்போவில் வரதுனால நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இன்றைக்கி தான் வர முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக பிளான் பண்ணி இன்றைக்கி தான் கரெக்டாக வர முடிஞ்சது. இருக்கிறத நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீனாக சொல்கிறேன், பார்ப்போம். வாங்கிட்டோம்டா டேய். நீங்க எவ்வளவு நாளா இங்க சாப்பிடுறீங்க? இல்ல நாங்க வீடியோ பார்த்து வந்தோம். ஓ, அப்படியே வீடியோ பார்த்து வந்தீங்க. அப்படியே நல்லா இருக்கா சாப்பிட்டு பார்த்ததுல? ஓகே, 120 ரூபாய்க்கு சைடிஸ் சாப்பாடு ஓகே, பட் குழம்பு அந்த 120 ரூபான்றதுனால. ஆனா அதான் சொன்ன மாதிரி அந்த கிரேவிலாம் நல்லா இருக்கு. அந்த குழம்பு வந்து என்னோட சஜஷன் அதான். என்னென்ன குழம்பு கொடுக்குறாங்க? சிக்கன், ஃபிஷ் குழம்பு, ரசம். ஓகே, ஆனா உங்களுக்கு ஒர்த்து 120க்கு ஒர்த்து. அது 120க்கு ஒர்த்துனா ஓகே, சாப்பாடு ஓகே, பட் டேஸ்ட் இல்ல. டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஏன் மீன் சாப்பிடாம வச்சிருக்கீங்க? சரி, ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாப்பாடு 120க்கு ஒர்த்து. ஓகே, டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணா. ஒரு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கனால சரி, அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம். டேஸ்ட் மட்டும் நம்ம நீங்களே சொல்லிட்டு போயிடுங்க. நாங்க இதுக்கப்புறம் வர மாட்டோம். நாங்கள் வர மாட்டோம். ஆனா இது டேஸ்ட் பண்ணி சொல்ல நிறைய ஹைப் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோலாம் பார்த்தா எங்களுக்கும் இன்ஸ்டா பார்க்கும்போது வீடியோ வந்துச்சு. நம்ம எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருந்தது. சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ 100 ரூபாய்க்கு பட்டினம்பாக்கெல்லாம் போய் சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், மீன் குழம்பு செம்மையா இருக்கும். அந்த மீன் குழம்புக்கே போய் சாப்பிடலாம். வெறும் மீன் குழம்பு தான் ஊற்றுவாங்க. பட் ஆனால் அது அந்த இதை எக்ஸ்பெக்டேஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. அது ஒரு 2 வெரைட்டியாக இருந்தாலும் அது நம்ம சாப்பிடும்போது ஒரு மீன் போட்டு குழம்பு ஊற்றுவாங்க 100 ருபீஸ்க்கு. செம்ம ஒருத்தா இருக்கும் இந்த இதெல்லாம். அதனால கொஞ்சம் எங்களுக்கும் ஒரு டிசப்பாயின்ட். நாங்களும் வீடியோ பார்த்தோம் வந்தோம். இது மாதிரி சாட்டர்டே ஆனால் சாப்பிட வெளில வரும். அது மாதிரி பார்க்கலாம். சாட்டர்டே ஆனால் கம்பல்சரி வெளியே சாப்பிடுவோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் எங்கேயாவது போனீங்கன்னா சொல்லுங்க. கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. கடை பேரு கவிதாஸ் கிச்சன். கவிதாஸ் கிச்சன். ஓகே, அங்கே வந்து ஒரு 170 ருபீஸ் காம்போ ஒன்று வாங்கலாம். ஒரு 120, ஒரு 170, ஒரு 120. ஆக்சுவலாக வந்து இப்போ 170 ருபீஸ் காம்போ வாங்கினா இப்போ குழம்பு பார்த்தா வெறும் 3 குழம்பு தான். என்னது? சிக்கனு, மீன், ரசம். சாம்பார் கேட்டால் சாம்பார் இல்லைன்றாரு. ஒரு 170க்கு ஒரு 3 குழம்புன்றது சரியில்லை. இது மீன் குழம்பு எப்படி இருந்தது? மீன் குழம்பு டேஸ்ட் இல்லை. மீன் குழம்பு மாதிரியே இல்லை. தக்காளி சட்னி மாதிரி இருந்தது. தக்காளி சட்னி மாதிரி கூட இல்லை. மீன் குழம்புலாம் வந்து ஏதோ நிறைய அரைச்சி வச்சிருக்காங்க. தேங்காய் அதெல்லாம் நிறைய அரைச்சி வச்சிருக்காங்க. என்னன்னே கண்டுபிடிக்கும். ஆமா, அந்த சிக்கன் குழம்புன்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தாங்க. அது வந்து ஆக்சுவலா இல்ல அது இது வந்து வெஜிடபிள் குருமா மாதிரி இருக்கு. இப்ப எங்க வீட்டுல வெஜிடபிள் குருமா செஞ்சாங்கன்னா அது அதே மாதிரிதான் இருக்கும். அப்புறம் வேற என்ன? ஃபிஷ் வந்து ஆஞ்சி போயிருந்தது. ஆமா, ஏரி பவால். அதாவது ஏரி பவால்னா சீ ஃபிஷ் கிடையாது, அது ரிவர் ஃபிஷ். அது ஒன்னேவும் நாங்க நல்லா இருந்ததுன்னா சிக்கன் கிரேவி நல்லா இருந்தது. சிக்கன் கிரேவி நல்லா இருந்தது. ரத்த பொரியல் நல்லா இருந்தது. சிக்கன் கிரேவி, ரத்த பொரியல் நல்லா இருந்தது.
வேற என்ன நல்லா இருந்தது? முட்டை. ஆக்சுவலா சொல்லணும்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்கேம். வீடியோ பார்த்தா நானும் ரொம்ப ரொம்ப ஹைப்பா கொடுத்துருந்தாங்க, பார்த்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்தேன். பட் நாங்க எங்க எதிர்பார்ப்பு அளவுக்கு இல்ல ஹோட்டல்ல எதிர்பார்ப்பு அளவு டேஸ்ட் ரொம்ப மன வருத்தத்தோட இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த டேஸ்ட் எங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல. எனக்குன்றத விட நாங்க சாப்பிட்டு பார்த்த வரைக்கும் யாரும் அங்க வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா போல. எல்லாருமே வீடியோ பார்த்து இந்த கடையில போய் சாப்பிடலான்ட்டு தான் வந்திருக்காங்களே தவிர யாரும் விரும்பி ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்றவங்க மாதிரி யாரும் இல்லை. ஒரு 120 170க்கு சுத்தமா ஒர்த் இல்லை. இதுதான் எங்களுடைய சஜஷன். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லா பார்த்து நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அனதர் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.